ஹாய்ங்க. என்னோட பேர் தான் செல்லா. ஆக்சுவலாக நான் ஒரு எஸ்பிபி ஃபேன். அப்துல் கலாமுக்கு மிகப்பெரிய ஒரு ஃபேன். அழகா இருக்கார்ல? எனக்கு ஒரு தம்பி இருக்கான். அவன் பேர் வினோ. ஒரு பொழுதோர் ஆசை சுகம் சுகம் அதிலே. காலேஜ் விட்டு வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் வீட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கான்? படிக்கிற மேலாம் கிடையாது. வினோ, டேய் வினோ. இவன் ஒருத்தன் வைபிள் இருக்கையில் தான் கூப்பிட்டு தொலைவான். என்னடா அவனுக்கு என்னன்னா இது படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நான் கூப்பிடுவேன். இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கிட்டு இருந்தேனா இப்போ தான் படிக்கிறியா? ஐயோ இதை மறந்துட்டேன். யாரடி நடிக்கிற? அம்மா இந்த டிவி ஆஃப் பண்ணுமா. இப்போ என்ன சொல்ல போற? அது வந்து படித்து ஸ்ட்ரெஸ் ஆகி பாட்டு கேட்டு இருந்தேனா அதான் நான். ஓ அப்படி. ஆமாண்ணா. ஒழுங்கா அம்மா படிக்க அடிக்கிறாம்மா. அடிக்கவே இல்லை, அதுக்குள்ளே சொல்கிற. ப இப்படி தாங்க ஏதாவது டெய்லி காமெடி பண்ணிட்டே இருப்போம். எங்கள் லைஃப் இப்படியே தான் போயிட்டுருக்குன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் $2000 மிஞ்சுது, அதுலேயே $500 மிஸ்ஸு. வரட்டும். சபா என்ன வெயில்ரா சாமி. இவன் எப்படி பார்க்குறான்? டேய் என்னண்ணா? $500 மிஸ் ஆகுது. நீ எது எடுத்தியா? நான் எடுக்கலண்ணா. நான் எடுக்கிறேன்னா உங்ககிட்ட கேட்க போகிறேன். போன வாட்டி ப்ராஜெக்ட் கூட $200 வாங்கிட்டு தானே வாங்கிட்டு போனேன். எனக்கு ஃபோன் பண்ணிட்டான். ஓகேண்ணா. சொல்கிறா ரவி. ஆமாம் வேணுமா? இப்போ தானே இருக்காண்டா, கொண்டாட முடியாது, வாய்ப்பு இல்லை. நாளைக்கு வேணா கொண்டாடுவா. கன்ஃபார்ம் நாளைக்கு கொண்டாந்துருவேன். ஓகே நாளைக்கு கன்ஃபார்ம், நாளைக்கு கொண்டாந்துரு வாங்கிக்க. சரிடா. நான் பண்ணுறது எல்லாமே தப்புன்னு தெரிஞ்சாலும் அதோட சீரியஸ்னஸ் புரியாமல் அவள் எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருந்தேன். என்ன தான் சின்ன சின்ன விஷயத்தில் நான் இப்படி மாட்டினாலும் ஒரு பெரிய விஷயத்தில் நான் மாட்ட மாட்டேன். இது வந்து ரொம்ப டிமாண்ட். நம்ம நாளைக்கு இதே பிளேஸில் உன்னால் எவ்வளோ முக்கிய முடியுமோ அவ்வளோ வித்து என்கிட்ட கொடுக்குறோம். ஓகே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்டாக கொடுத்துறேன், வாங்கிக்கோ. நீ சரக்கு பாத்திரம் பார்த்து கொண்டு போ. அண்ணே வர டைம் ஆயிடுச்சு. யாருவன்? யார் பண்ணி புதுசாக இருக்கா? இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? ஃப்ரெண்டா? தம்பி இது ரொம்ப முக்கியமான பொருள் சரியா? எனக்கு வந்து 70% கொடுக்குறேன் ஓகேவா? யார்கிட்ட வாங்கலாம் அப்படின்னு மார்க்கெட்டில். ஸோ இதை உன்ட்ட கொடுக்குறேன். என்னண்ணா இவன் 2 நாள் நம்ம ஏரியா பக்கத்து கட்சிப்பட்டி வந்துக்கிட்டே இருக்கேன். ஸ்கூல் பையனில் பேசிட்டு இருக்கேன். சரி, இவனுக்கும் என் தம்பிக்கும் என்ன சம்மந்தம்? நான் எடுக்கலண்ணா. நான் எடுக்கிறேன்னா உங்ககிட்ட கேட்க போகிறேன். பிடிக்கிறேன். I will find you. இந்த கிஃப்ட் பாக்ஸ் தானே தொட வேணாம்னு சொன்னான்.
அண்ட் ஃபைனலி ஹலோ ப்ரோ, எங்கே இருக்கீங்க? வினோ பண்ண தப்பு அவனுக்கு புரிகிற நேரமும் வந்துச்சு. கம்பெனி நம்ம எப்பயும் மீட் பண்ணிட்டு இருக்கோம். ப்ரோ, ஒரு முக்கியமான ஒரு பெரிய கை வீட்டில் இருக்கோம். சீக்கிரம் கிளம்புறாங்க. ரொம்ப முக்கியமான பார்த்துக்கலாம். வணக்கம் தலை. பேக்கில் தான் இருக்குது. பேக்கில் தான் இருந்துச்சு. இல்லை, சரக்கு எப்பயுமே இந்த பேக்கில் தான் வைப்பேன். இப்போ என்னன்னு தெரியல, காணும் ட்ரக்ஸை. ஆமாம், பேக்கில் இல்லை. எங்கள் அண்ணனுக்கு தெரியாமல் எப்பயுமே இந்த பேக்கில் தான் வைப்பேன். காலேஜ் முடிச்சுட்டு வந்து இந்த பேக்கில் தான் வைப்பேன். இப்போ என்னன்னு தெரியல, காணும். கொடுத்துட்டேனே, எங்கடா பொருள்? ஏமாத்த பார்க்குறியா? காசே வாங்கல. இந்த மாதிரி நான் எத்தனை நேரத்தை பார்த்தேன். என்ன ஏமாத்திருக்கீங்க? பொருள் ஏமாத்தியா? போய்ட்டுறா. பின்னிட்ட அவள் தான். இதான் நீ படிக்கிற லட்சணமா? உன்னை நம்ம இங்கே வீட்டில் அனுப்பிட்டு இருக்காங்கடா. இப்படி வந்து நின்னா எப்படி நம்புவாங்கண்ணா? ஒழுங்க திருந்தி வராதவா அங்கேயும் வந்து சும்மா நினச்சிட்டு இருந்துச்சுதே. உனக்கு பிரயோஜனம் இல்லை, எனக்கு பிரயோஜனம் இல்லை. இல்லை, நான் இப்படியே தான் இருப்பேன் அப்படின்னா இந்தா உன்னோட காணா போன சரக்கு. அன்னைக்கு நான் தான் எடுத்து ஒழிச்சு வச்சதும் நான் தான். இப்போ உனக்கு கொடுக்குறது நான் தான். அதை எடுத்துட்டு அங்கே இருந்துரு. அதை தொடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அம்மா அப்பா நினச்சி பார்த்தியா? நினச்சிருந்தா தொட்டிருக்க மாட்டேன். நம்ம லைஃப்பில் நடக்கிற எல்லா கெட்ட விஷயமும் ஒரு கெட்ட கனவு மாதிரி. நம்ம அந்த கனவுலேருந்து முழிச்சிக்கணுமே தவிர அந்த கனவுல இருந்துடக்கூடாது. தான் பண்ணது தப்புன்னு உணரும்போது கண்டிப்பாக மனசு வலிக்கும் தான். ஆனால் எப்போ நீ அதை திருத்திக்கணும்னு நினைக்கிறியோ அதுக்கான வழியும் வாங்கிட்டு தான் இருக்குது. இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் இந்த ட்ரக்ஸுக்கு நான் அடிக்ட் ஆகிறத விட என்னோடய ஃப்யூச்சரை நான் ப்ரெடிக்ட் பண்ணி என் லைஃப்பை நான் ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் பெட்டர். நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே ஒரு இடத்துல கண்டிப்பாக தப்பு பண்ணியிருப்போம். நம்ம பண்ண தப்பு நினச்சா மனசில் வலி இருக்கும். அதே தப்பு திருத்தணும்னு நினச்சா தான் வாழ்க்கையில் வலி இருக்கும். தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு பின்னாடி வருந்துறதை விட தப்பு பண்ணுறோமே அப்படின்னு முன்னாடியே திருந்துறது எவ்வளோ பெட்டர்.